வணக்கம் ஜெயஹிந்த். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த இந்த 89 மணி நேர யுத்தம் ஆபரேஷன் சிந்தூர், இதுக்கு முன்னாடி இந்தியா எடுத்த ஒரு அதிகமான ஒரு நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போரை விட, அந்த பயங்கரவாதிகளை கொன்னதை விட, பாகிஸ்தானுடைய 12 விமானத்தளங்களை தாக்கி அழிச்சதை விட, பாகிஸ்தானுடைய 11 விமானங்களை சுட்டு வீழ்த்தினதை விட, பாகிஸ்தானை மண்டியிட்டதை விட மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நிறுத்தி வச்சது. 47, 65, 71, 99 இந்த 4 யுத்தங்களில் கூட இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை இந்தியா என்னைக்குமே கை வச்சது கிடையாது. இந்த முறை கை வச்சோம். இப்போ இதோட கை வச்சதோட மட்டும் நிற்கல. ஏன்னா அந்த மொத்த தண்ணியும் தேக்கக்கூடிய அளவுக்கான அணைகள் நம்ம கிட்ட கிடையாது. பட் இதை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம். 3 முக்கியமான விஷயம் டு சம்மரைஸ். ஃபர்ஸ்ட், டேம் டேட்டா, மெட்ராலஜிக்கல் டேட்டாவை இந்தியா கொடுக்கலன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தை அவங்களால பிளான் பண்ண முடியாது. ஒரு டைம் தண்ணியை அதிகமாக திரண்டு விடுறது, இன்னொரு 3 நாளைக்கு தண்ணியை தேக்கி வைக்கிறதுன்னு இந்தியா இந்த சித்த விளையாட்டை பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய விவசாயம் பெருமளவுக்கு பாதிக்கப்படும். 3வது, அந்த தண்ணீரோடைய டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் அதை தேக்கி வைக்கிறதுக்கான அணைகளும் கிடையாது. ஸோ இந்த 3 சேர்ந்து தான் பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா, அசீம் முனீர் போன்ற இந்த முட்டாள்கள் நாங்கள் அணையை தாக்கிடுவோம், எங்களுடைய ஏவுகணைகளை வச்சு அணைகளை முற்றிலும் அழிச்சிருவோம்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா ஒரு அடுத்த மாஸ்டர் லெவல் ஸ்ட்ரோக் ஒன்று எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவால்கோட் ஹெச்இபி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படின்றது தான். இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பிளான் முடிச்சிட்டாங்க. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ், அதுக்கான சுற்றுப்புற சூழல் கிளியரன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 5ஆம் தேதி பிப்ரவரி இதற்கான டெண்டரை இது பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட NHPC நிறுவனம் இந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கி அரசு நிறுவனம் இந்த டெண்டரை கொடுத்துருக்காங்க. இந்த டேமை கட்டுறதுக்கான டெண்டர் இப்போ கோட் பண்ணப்பட்டிருக்கு, பப்ளிஷ் ஆயிருக்கு. இது ஒரு சவால் கோட் அப்படின்றது ஒரு ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட். இதை இந்தியா டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செனாப் நதி, அது பாகிஸ்தானில் அந்த சிந்து நதி படி ஒப்பந்தப்படி இந்த செனாப் நதியோட மொத்த தண்ணீரும் பாகிஸ்தானுக்கு போகணும். ஆனால் அதில் ரன்னவே பிரிட்ஜெல்லாம் நம்ம ரன்னவே ப்ராஜெக்ட்லாம் நம்ம கட்டிக்கலாம், டேம் கட்டிக்கலாம். தண்ணீரை தேக்கி நிறுத்தாமல் அதில் மின்சாரம் தயாரித்துக்கான ப்ராஜெக்ட் கட்டிக்கலாம்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செனாபில் இது உதம்பூர்லேருந்து ராமன் 2 மாவட்டங்கள், இந்த 2 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல 1856 மெகாவாட் அளவுக்கான இந்த ப்ராஜெக்டை உள்ள கொண்டு வராங்க. 2 ஃபேஸ் இருக்கு. 1406 மெகாவாட் ஒரு ப்ராஜெக்ட், 450 மெகாவாட் 2வது ஃபேஸ் 2ல ஒரு ப்ராஜெக்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா பாகலிகார் டேம்ல இருந்து, அதே மாதிரி சலால் டேம், இந்த பாகலிகாருக்கும் சலால் அப்ஸ்ட்ரீம்ல மேலே இருக்குது, பாகலிகார் கீழே இருக்குது. இது இடைப்பட்ட இடத்துல இது பண்ணும் பொழுது இது ஒரு அடுத்தடுத்த ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்டை கொடுக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பேருக்கு இது ஒரு ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்டாக இருந்தாலும், அதாவது அணையை தடுத்து தண்ணீரை தடுக்கல மேட்டூர் மாதிரி வெறும் நம்மளுடைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் மட்டும் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும், பாகலிகார் டேமுக்கும் சலால் டேமுக்கும் நடுவில் இது கேஸ்கேடிங்காக உள்ளே வரும் பொழுது இந்த தண்ணீரை இந்தியா தடுக்க முடியும் அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இது ஒரு 9 வருடம் டைம் எடுக்கும். 2026 ஆரம்பிக்கிறது, 2035 முடியும். இதில் ஒரு 12 மாதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடியது. அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருட வேலையும் இதில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சவால்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த பேசன் லெவல் ரிவர் கன்சர்வேஷன், இந்த ஆற்றோட தன்மையெல்லாம் மாறக்கூடாதுன்றதுக்கு சுற்றுப்புற சூழலுடைய அந்த இது தேவை. இதுக்கு வழக்கம் போல் இந்த போராளிகள் குரூப் எல்லாம் ஃபுல் டைம் போராளிஸ்லாம் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிட்டாங்க, சுற்றுப்புற சூழல் அழிக்கிறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போ இந்த இடத்துல கவர்மெண்ட்டோட டைம்லைன் படி எடுத்தீங்க அப்படின்னா, பக்கல் துல் அப்படின்ற இடத்துல, அதாவது கிஷ்துவாட், இது நான் இருந்த பகுதி, அங்கே டேம் அப்போ ஆரம்பிச்சிருந்தாங்க காங்கிரஸ் டைமில். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரு அப்படின்ற ஒரு இடம், இந்த இடத்துலையுமே டிசம்பர் 2026 இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செனாபில் இருக்கக்கூடிய கவார், இந்த டைவர்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இது ஒரு 109 மீட்டர் உயரம் உள்ள ஒரு மிகப்பெரிய டேம். இதுவும் பார்த்தீங்கன்னா மார்ச் 2028 வரப்போகுது. ரத்லே அப்படின்ற ஒரு டேமு, இது 133 மீட்டர் உயரம் உள்ள ஒரு டேம், 850 மெகாவாட். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு டிஸ்பியூட்ல முதல்ல இருந்துச்சு பாகிஸ்தான் கூட. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம், அதாவது 2028 கடைசிக்குள்ள இதுவும் முடிஞ்சிடும். ஸோ 2035 மிகப்பெரிய டேமை இந்தியா கட்டி முடிக்க போகுது. 2026 இந்த வருட கடைசிக்குள்ள, அதே மாதிரி 2028
மொத்தம் வந்து 4 டேமை நம்ம கட்ட போகிறோம், 3 டேமை நம்ம கட்ட போகிறோம். ஒன்னோட உயரம் 167 மீட்டர், இன்னொன்னோட உயரம் 133 மீட்டர், மூணாவதோட உயரம் அப்படின்றது 109 மீட்டர். இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா துல்லஸ்தி அப்படின்ற ஒரு டேம் ஏற்கனவே இருக்கு. இதோட எக்ஸ்டென்ஷனை நம்ம இது பண்றோம். இந்த இடத்துல ஒரு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இன்னும் 2-3 மாதங்கள்ல வரும்போது கிட்டத்தட்ட 5 புதிய டேம்களை அடுத்த ஒரு 9 வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்க போறோம். அதுல குறிப்பா 3 பெரிய டேம் அப்படின்றது 2028 இறுதிக்குள்ளேயே வரப்போகுது அப்படின்றத பாக்குறோம். இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செனாப் நதியில போடப்பட்டக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ஸ் சவால் கோட்டா இருக்கட்டும், கீரு, குவார், ரத்லே, துல்லாஸ்தி 2, இது எல்லாமே டெக்ஸ்ட் புக் எக்ஸ்பிளனேஷன் படி பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரேஜ் டேம் கிடையாது, இது ரன் பை த ரிவர் ப்ராஜெக்ட் தான். அதாவது வரக்கூடிய தண்ணீரை கொஞ்சம் தடுத்து அந்த வேகத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்புக்கு வருது. ஸோ டெக்னிக்கலாக இந்தியா எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் மீறலை அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ராஜதந்திரம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பீக்கை கொண்டு வர முடியும். இது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு டேமாக இல்லாமல் இருந்தாலும் சடனாக தண்ணீரை திறந்து விட்டாங்க, பாகிஸ்தானுடைய அறுவடை காலத்தில் இந்த 5 டேமும் ஒரே நேரத்தில் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மற்றும் சிந்தில் இருக்கக்கூடிய 85 விவசாயம் அப்படின்றது அழிஞ்சே போயிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டேம்ஸ் இது எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த ஸ்டாக்கிங் டேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நதியோட ஸ்ட்ரீம்ல வந்துருக்குது, 1, 2, 3, 4, 5, 6ன்ட்டு. ஸோ ஒரு டேமையும் நம்ம வந்து தேக்கி திறந்து விட்டோம் அப்படின்ற போது இதுவும் பெரிய ஒரு இதாக இருக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்றது கிடைக்குது, நம்மளால கிரிட்டை ரொம்ப எஃபெக்டிவாக பேலன்ஸ் பண்ண முடியும். பட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரவரியாக தண்ணீரை 2 நாள் 3 நாள் தண்ணீரை திறந்து விட்டு தேக்கி வச்சு ஒரே நேரத்தில் இவங்க திறந்து விட்டாங்க அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தானோட டேம்ஸ் எதுவுமே இதை வந்து கேட்டர் பண்ண முடியாது. பாகிஸ்தானோட விவசாயத்துக்கும் பாகிஸ்தானுடைய குடிநீர் ஆதாரத்துக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இப்ப பாகிஸ்தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ 1960 நேரு அவருடைய காலகட்டங்களில் போடப்பட்ட போது ரவி, பியஸ், சட்லஜ் இந்த 3 நதிகளுக்கும் இந்தியாவுக்கும் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இண்டஸ், ஜீலம் மற்றும் செனாப் பாகிஸ்தானுக்கும் அப்படின்றத நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த 3 நதிகளில் ரன் பை த ரிவர் ப்ராஜெக்டை இந்தியா கட்டுறதுக்கான ப்ரொவிஷன் அப்பவே வச்சிருந்தோம். ஸோ இப்போ இந்த ஒப்பந்தத்தை இந்தியா மதிக்க முடியாது. வாட்டர் அண்ட் பிளட் கேனாட் ரன் டுகெதர், ரத்தமும் தண்ணீரும் ஒரே நேரத்தில் போக முடியாது அப்படின்றதான் இந்தியாவுடைய ஸ்டாண்டு. இப்போ பாகிஸ்தானுடைய கன்சர்ன் என்ன அப்படின்றத ஒன்று பார்ப்போம். 90% பாகிஸ்தானுடைய உணவு தேவைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அவங்க பஞ்சாப் மற்றும் சிந்தில் பண்ணக்கூடிய விவசாயம் தான். இதில் இந்த 3 நதிகளில் 10ல் 9 பாகிஸ்தானியர்கள் தங்களுடைய உணவுக்கும் அடிப்படை குடிநீருக்கும் பயன்படுத்தக்கூடிய நதியா இந்த 3 நதிகள் வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்றது இருக்கு. ஸோ இது ஒரு ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு அப்ஸ்ட்ரீம் ரெகுலேஷன். மேலே இவ்வளோ பெரிய அணைகள் அவங்க கட்டுறான்னு பார்க்கும் பொழுது இது நம்ம கீழே இருந்து பார்த்தோம்னா தான் இதோடைய தாக்கம் என்ன அப்படின்றது புரியும். இப்போ பாகிஸ்தான் சொல்றது என்னன்னா, இந்தியா வந்து தண்ணீரை வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்துது, பாகிஸ்தானே இருக்குமா இல்லையான்ற நிலைமைக்கு இது கொண்டு போகும், இதுக்காக நாங்கள் அணு ஆயுதத்தையும் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பிதட்டு இருக்காங்க. இவங்க அணு ஆயுதத்தோடைய கதை என்ன ஆச்சுன்னு சொல்லி கிரண் ஆயில்ஸ்ல இந்தியா தாக்கும் போதே நம்ம பார்த்தோம், மே 10ஆம் தேதி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்விரான்மெண்டல் கிளியரன்ஸையும் இது பண்றாங்க. இது வந்து இந்தியாவை மட்டும் பாதிக்காது, எங்களையும் பாதிக்கும், உலகத்தோடைய கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செனாப் மற்றும் ஜீலமோட இன்ஃப்ளோ அப்படின்றது பாகிஸ்தானுடைய உணவு மற்றும் குடிநீர் ஆதாரத்துக்கு அடிப்படையா ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாகிஸ்தானுடைய தண்ணீர் உரிமையை இந்தியா பறிக்குது அப்படின்ற இதுவுமே எழுதுது. ஸோ இந்த இடத்துல இந்தியா நம்ம தெளிவாக ரிஜெக்ட் பண்றோம். ஸோ கிளியர் கட்டா இதோட ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு இதுன்னு எடுத்தீங்கன்னா இந்தியா வந்து தயங்கி நிற்கும்பா, இந்தியா ஒரு சாஃப்டான நாடு, இவங்க எல்லாருமே ரொம்ப சாஃப்டான இது பண்ணுங்க. அந்த 26 நவம்பர் மும்பையில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பாகிஸ்தான் மேலே ஏற்படுத்த போகுது அப்படின்றதான் பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம சட்டத்திட்டப்படி தான் போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிற போது இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சைனா மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் இவங்க வந்து இதே மாதிரியான ஒரு நிலையை அவங்க எடுக்கிறாங்க, அவங்க சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில் அப்படின்ற விமர்சனம்லாம் வந்தாலும் இந்த நாட்டை, இந்த பயங்கரவாதிகளை, இந்த மூடர்களை, இந்த காட்டு மிராண்டிகளை இந்தியா வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா 100 ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினாலும் பத்தாது. இந்த 25 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாடு இந்தியாவை சீண்டாம இருக்கணும், இந்தியர்களை கொல்லாம இருக்கணும், இந்த வெறுப்பை மட்டும் வச்சுக்கிட்டு காஷ்மீர்கள்னு சொல்லிட்டு இந்த ஆட்டமெல்லாம் போடாம இருக்கணும் அப்படின்னா அடிப்படையில கை வச்சாதான், அடி வயிற்றுல கை வச்சாதான் முடியும். சுவாசிக்க காற்று, உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க இடம், இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நீர் அப்படின்றது இன்றியமையாதது. இனி பாகிஸ்தான் பசி பஞ்சத்துல வாழணுமா, அவங்க விவசாயம் செழிக்கணுமா, அவங்க நாட்டு மக்கள் குடித நீருக்கு தட்டுப்பாடு இல்லாம அலையாம இருக்கணுமா அப்படின்றத ஒரு பக்கம் யோசிச்சுட்டு, இதெல்லாம் இல்லை ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னா இந்த பயங்கரவாதத்தை நிறுத்திட்டு, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்திட்டு இந்தியர்களை கொல்லணும், இந்தியாவை வந்து வெல்லணும் அப்படின்ற இந்த கனவை இல்லாம பண்ணா மட்டும்தான் முடியும். அதுக்கு வெறும் இந்த அக்ரிமெண்ட்டை நிறுத்தி வச்சா மட்டும் பத்தாது, கிரவுண்ட் லெவல்ல வேணும். இந்த 4 அணைகள் பாகிஸ்தானுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்பு. 2028க்கு பிறகு இவங்க இந்தியா மேல ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தணும், இந்தியா மேல ஒரு போர் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதமும் இது எல்லாத்த விட தண்ணீரை நாளைக்கு இந்தியா அபரீதமா ஒரே நேரத்தில் திறந்து விட்டாலும் சரி, ஒரு 10 நாள் நிறுத்தி வச்சாலும் அங்க இருக்கக்கூடிய 90% பாகிஸ்தானியர்கள் ஒன்று தண்ணி இல்லாம போவாங்க, இல்லை வெள்ளக்காடுல மிதப்பாங்க. இது எது சாய்ஸ் அப்படின்றத இந்த மூடர்கள் முடிவு செய்யட்டும். கடும் விமர்சனங்கள் சிலது எழுது இந்த மாதிரி இந்தியா பண்ணக்கூடாது, நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் நாடா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 80,000க்கும் அதிகமான மக்களை நம்ம இது வரைக்கும் இழந்திருக்கோம். என்னுடைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சகோதரர்களை நான் இழந்திருக்கிறேன். இந்த மாதிரி நாட்டுக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தனிப்பட்ட கருத்து. உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.